தொட்டதும் அவருடைய கண்ணில் இருந்து 2 கண்ணில் 2 செதில்கள் கீழே விழுது. விழுந்ததும் நிமிந்து பார்க்காரு, அங்க மாதா நிக்கிறாங்க. அதை பார்த்ததும் அவருக்கு கை ஓடும் கால ஓடல, அப்படியே முழங்கால் போட்டு அவரும் அப்படியே கும்பிட்டு நிக்கிறாரு. அந்த 3 நீரோற்றுக்கள் 3 ஃபவுண்டன்ஸ் என்கிற இடத்துல அந்த கெவியில மாதா காட்சி கொடுக்கிறாங்க. மாதா வெள்ளை நிற உடுப்பு போட்டிருக்காங்க, ஒரு பச்சை நிறத்துல மேலாடை போட்டிருக்காங்க, ஒரு பிங்க் ரோஸ் கலர்ல கச்சை கட்டி கையில பைபிளோட மாதா நிக்கிறாங்க. மாதா அவருக்கு சொன்ன செய்தி முக்கியமான செய்திகள். முதலாவது மாதா சொன்னாங்க, 3 கடவுளோடு தொடர்புடைய கன்னிகை நான். ஏன்னா கடவுளின் தாயாவும் இருக்கிறாங்க, தூய ஆவியின் பத்தினியாவும் இருக்கிறாங்க, இயேசுவை பெற்றெடுத்த தாயாவும் இருக்காங்க. 3 கடவுளுக்கு தொடர்புடைய பெண்மணி கன்னிகை நான். 2வது சொன்னாங்க, திருவெளிப்பாட்டு கன்னி நானே. ஏன்னா அந்த திருவெளிப்பாட்டு 12ஆம் அதிகாரத்துல முதல் வசனம் பெண் ஒருவர் காணப்பட்டாருன்னு இருக்கு. இது மற்ற சபக்காரங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விளக்கம் சொல்லுவாங்க. இந்த பெண் என்பவள் இஸ்ராயேல் மக்கள் சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சிலர் இந்த பெண் என்கிறவள் இஸ்ராயேல் மக்கள் கடவுளை பெண்ணாக பார்த்தாங்க, அந்த பெண்ணு தான் சொல்றாங்க. இன்னொருத்தர் சிலர் அந்த 12 முடிகளை விண்மீன்களை மரியா அந்த முடிகளை சூடி இருந்தாங்களே, அந்த 12 விண்மீன்களும் 12 இஸ்ராயேல் கோத்திரங்கள், எனவே அந்த கடவுள் தான் சொல்லுவாங்க. இன்னும் சொல்லுவாங்க இது திருச்சபை, புதிய திருச்சபை, புதிய எருசலேம், இப்படி வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அதை ஏற்கனவே அவங்களுக்கு அடிப்படை கிடையாது. அதனால மரியா சொன்னா திருவெளிப்பாட்டில் வருகிற கன்னி நான் தான். நீ செய்யற எல்லாத்தையும் இதோட நிறுத்து, நீ என்னை அதிகமாக துன்புறுத்துகிறாய், போதும் நிறுத்து. போய் ஆட்டு கொட்டிக்குள் போய் மீண்டும் சேரு. அந்த ஆட்டுக்குட்டி தான் என் மகன் பேதுரு என்கிற பாறையின் மீது கட்டிய மண்ணகத்தில் இருக்கிற விண்ணகத்தின் கூடாரம். கடவுளின் முடிவில்லாத அற்புதம் அது. மாதா சொல்றாங்க பாருங்க, அவர்கிட்ட போய் சொல்றாங்க, நீ ஆட்டுக்கொட்டியில போய் சேரு. நான் ஏற்கனவே என்னுடைய முந்தின செய்தியில சொல்லியிருக்கிறேன், ஆட்டுக்குட்டினா கொட்டினா அது கடவுளுடைய கத்தோலிக்க திருச்சபை மட்டும்தான் ஆட்டுக்கொட்டி. மற்ற மற்ற சபைகள் எல்லாம் ஆட்டு கொட்டிகைகள் அல்ல. மாதா சொல்றாங்க போய் ஆட்டு கொட்டிகளை சேரு, அது மண்ணகத்தில் இருக்கிற விண்ணகத்தின் கூடாரம். 2வது கடவுளின் முடிவில்லாத அதிசயம் அற்புதம் அதுன்னு சொன்னாங்க. 2வது செய்தி மரியாதை செய்தி, என்னுடைய உடலை அழிக்கவும் முடியாது, அது அழியவும் இல்லை, என்னுடைய மகனும் அவருடைய தூதர்களும் அதை விண்ணகத்துக்கு எடுத்துக்கொண்டு சென்று விட்டார்கள். பாருங்க, கத்தோலிக்க கிறிஸ்தவர்கிட்ட சொல்லியிருந்தாலும் பரவாயில்ல, பெந்தெகோஸ்தேக்காரர்கிட்ட எவ்வளவு ஆழமா சொல்றாங்க பாருங்க. 3வது மரியாள் சொன்னார்கள், இந்த திருச்சபையானது அதனுடைய அடித்தளமானது 3 வெண்மையான அன்புகளால் கட்டப்பட்டிருக்கிறது. 3 ஒயிட் லவ்ஸ். அந்த 3 அன்புகள் இதெல்லாம், 1 நற்கருணை, 2வது அமல உட்பவ கன்னிகை, 3வது போப்பாண்டவர். அந்த முக்கியத்துவத்தை அவருக்கும் சொல்றாங்க, நமக்கு சொல்றாங்க. அடுத்து அன்னை மரியாள். அது வரைக்கும் அன்னை மரியாள் உடலோடு ஆன்மா உடனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார்னு திருச்சபை அறிவிக்கல. அது வரைக்கும் அதுக்கடுத்து மரியாள் சொல்றாங்க, இந்த இடம் பாவம் நிறைந்த இடம், இந்த இடத்தை பாவிகள் மனம் மாறவும் கடவுளையும் திருச்செய்யும் நம்பாதவர்கள் நம்பும்படியாக இதை அதிசயம் அற்புதம் செய்கிற இடமாக மாற்றுவேன் என்று மரியாள் சொல்றார். அவர் சொன்ன அந்த நாளிலிருந்து இன்றைக்கும் அங்கே அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. நண்பார்ந்தவர்களே, திருத்தந்தை 2ஆம் ஜான் பால் ஒரு இறைவாக்காக அந்த இடத்துக்கு ஒரு பேர் வச்சாருங்க.
அந்த 3 நீரூற்றுகளுக்கு அவர் ஒரு பெயர் வைத்தார். என்னன்னா, புனித மரியாளின் 30ஆம் நூற்றாண்டின் 3 நீரூற்றுக்கள். ஏன்னா நம்ம இருக்கிறது இப்ப 21ஆம் நூற்றாண்டு. இந்த 30ஆம் நூற்றாண்டு இந்த உலகத்தில் என்ன நடக்க போகுது? இந்த குருடோ மாதிரி இருக்கக்கூடியவர்கள், கடவுளை நம்பாதவர்கள், எதிர்ப்பா இருக்கிறவர்கள், இந்த திருச்சபைக்கு சபைக்கு எதிராக இருக்கிற எல்லாரும், மற்ற சபையில் இருக்கிற எல்லாரும் மீண்டுமாக இந்த ஆட்டுக்கொட்டிக்கு வரப்போகிறார்கள். அது நடக்க போகிறது. மரியாளுடைய செய்தி அதுதான். இன்னொன்னு என்ன சொன்னாங்க தெரியுமா மாதா? நீ பொய்யான புரட்டான பாதையில போறதுக்கு முன்னாடி, எங்க இருந்து? இந்த கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து வேற சபைக்கு போனார் பாருங்க. மாதா சொல்றாங்க, இந்த பொய்யான புரட்டான பாதைக்கு நீ போறதுக்கு முன்னாடி உன் மனைவி உனக்கு சொல்லியிருந்தாலே 9 முதல் வெள்ளி திருப்பலி இயேசுவின் திரு இதயத்துக்கு ஒப்பு கொடுத்த அந்த 9 மாதங்கள் இருக்குதே, அதுதான் உன்னை காப்பாற்றி இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, மரியாள் தொடக்க நூலிலும் இருக்கிறார் பெண்ணாக. தொடக்க நூல் 3:15 விவிலியத்தினுடைய முதல் புத்தகம். யோவான் நற்செய்தி 2ஆம் அதிகாரம் கானா ஒரு திருமணத்துல அங்கேயும் பெண்ணாக மரியாள் இருக்கிறார். திருவெளிப்பாட்டிலும் மரியாள் நானே அந்த பெண் கன்னிகை என்று சொல்லுகிறார். இந்த நாளிலே அந்த மரியாள் வெளிப்படுத்திய உண்மை. இந்த குருணா போய் திருத்தந்தை 12ஆம் 16 போய் பார்க்கிறார். ஏன்னா மே 7ஆம் தேதி 1947 கத்தோலிக்க திருச்சபையில சேர்ந்துட்டார். சேர்த்துட்டு போய் திருத்தந்தையை பார்த்து அவர் கொல்றதுக்கு வச்சிருந்த கத்திய அவர் கையில கொடுத்து பாவ மன்னிப்பு வாங்கி அன்னை மரியாள் சொன்ன செய்தியை சொன்னார். என் உடலை அழிக்கவும் முடியாது, அழியவும் இல்லை, என் மகனும் தூதர்களும் அதை விண்ணகத்துக்கு எடுத்து சென்றார்கள் என்று சொன்ன செய்தியை சொன்னார். அதற்கு பின்னால் தான் திருத்தந்தை நவம்பர் 1 தேதி 1950ஆம் ஆண்டு அன்னை மரியாள் உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்கிற மறை உண்மையை, கோட்பாட்டை அவர் வெளிப்படுத்தினார், அறிவித்தார். இந்த நாளிலே நம் தாயை குறித்து நாம் பெருமைப்படுவோம். இந்த திருச்சபையில் இருப்பதை பாக்கியமாக நினைப்போம். நிச்சயமாய் அன்னை மரியாள் அவர்களுடைய பிள்ளைகளை தொடர்ந்து ஆபத்துக்கள், இன்னல்களிலே காட்சி கொடுத்து எல்லா வேளையிலும் பரிந்துரை செய்து நமக்காக போராடி நம்மை காப்பாற்றுவார். அந்த தாய்க்கு உண்மையுள்ளவர்களாய் இருப்போம். மரியாள் நிச்சயமாய் நம்மோடு துணையாய் இருப்பார்.